Good morning. Today discuss about rotation of molecules அப்படிங்கிறதுல moment of inertia அப்படிங்கிற கொஸ்டினை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த moment of inertia based on rotation of molecules அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் moment of inertia அப்படின்னு சொல்லும்போது then I equal to summation I mi ri square அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ summation அப்படின்னு சொல்லும்போது the total mass of the atoms and multiple by the square of the distance of center of gravity அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால I equal to summation I mi ri square அப்படின்னு பார்ப்போம். இதில் நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அதில் வந்து பார்த்தோம்னா 3 பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். போன கிளாஸில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுலில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இந்த 3 கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் ஒய் இஜெட் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பிரின்சிபல் ஆக்சஸ் ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து என்ன இந்த சைடு வந்து பி, இது வந்து சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் இந்த ஓஹெச் பாண்ட் லென்த் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா கேபிட்டல் ஆர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரிங்க இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்ஹெச் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த 3 கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சஸில் then associated with another 3 principal moment of inertia IA, IB, IC அப்படி மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதோட இந்த வாட்டர் மாலிகுல்ஸோடைய அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது தென் ஐஏ அப்படின்னு பார்க்கும்போது ஐஏ ஈக்குவல் டு எம்ஹெச் ஆர்ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எம் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு ரேடியஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்கொயர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்கொயர். இதில் பார்க்கும்போது 2 ஹைட்ரஜனுக்குரிய அந்த மாஸும் தென் என்னது அதோட டிஸ்டன்ஸும் பார்த்துருக்கோம். இதில் வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து ஆக்சிஜன் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஏன்னா மியூச்சுவலி 3 ஆக்சஸுமே என்னது பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இதில் பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து 0, அது ஆக்சிஜன் வழியாக நம்ம பாஸ் பண்ணும்போது தென் அதோட ரேடியஸ் வந்து என்ன 0, நம்ம ஆர் ரேடியஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நெக்லிஜிபிள் ஆகிடும் 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ ஐஏ ஈக்குவல் டு 2 எம்ஹெச் ஆர்ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ இதில் வந்து அந்த ஆர்ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ரிலேஷனில் ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லும்போது இதோட பேண்ட் ஆங்கிள்னு பார்த்தோம்னா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதோட தீட்டாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுலா 52.3 டிகிரி அப்படின்னு பார்ப்போம். அப்போ இதில் அந்த ஆர்ஹெச் ஸ்கொயர் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம சைன் தீட்டா வேல்யூ வந்து நம்ம செய்யறோம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஐஏ ஈக்குவல் டு 2 எம்ஹெச் ஆர் சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் 52.3 டிகிரி அப்படிங்கிறத சொல்கிறோம். வாட்டர் மாலிகுலோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஐஏ ஈக்குவல் டு 2 எம்ஹெச் ஆர் சைன் ஸ்கொயர் 52.3 டிகிரி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் ஐ அப்படி மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் டென்சார் அப்படின்னு சொல்லுவோம். டென்சார் அண்ட் டிஃபைன் இன் ஏ கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மாலிகுல்ஸோட சென்டரில் வந்து பாஸ் பண்ணக்கூடிய அந்த 3 ஆக்சஸுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் மாலிகுல்ஸ் அண்டு என்னது சிம்மெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ், அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அண்டு ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அதில் வந்து ஐஏ வந்து என்னது 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஐபியும் ஐசியும் ஈக்குவலாக இருப்பாங்க எங்கே பார்த்தோம்னா லீனியர் மாலிகுல்ஸில். ஏன் அப்படின்னா அந்த அபவுட் தி பேண்ட் ஆக்சஸ் வந்து என்னன்னா ரொட்டேஷனில் வந்து அது என்னது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருப்போம். அப்போ லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி நம்ம என்னதுன்னா சிம்மெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ரொட்டேஷனுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் என்னது இந்த சிம்மெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் ஆர் என்னது 3 ரொட்டேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தோம்னா ஐபி ஈக்குவல் டு ஐசி, ஐஏ அப்படின்னு சொல்லும்போது நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து மெத்தில் குளோரைடு பார்த்துருப்போம். மெத்தில் ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லும்போது இந்த அபவுட் தி பாண்ட் ஆக்சஸில் லெஸ் மாசிவாக இருக்குது அந்த ஹைட்ரஜன் என்னது அந்த ரொட்டேஷன் பண்ணும்போது பிரின்சிபல் ஆக்சஸில் அதான் அது என்ன செய்வோம் அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிம்மெட்ரிக் டாப் மாலிகுல்ஸில்.
இப்போ அதில் வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் சிமெட்ரி டாப் மாலிகுல்ஸோ ப்ரோலேட்டு அண்ட் ஆப்லேட்டு அப்படின்னு. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ். ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸில் பார்த்தோம்னா 3 பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாகவுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும்போது அங்கே டைபோல் மொமெண்ட் வந்து என்னது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அதனால் என்னது மீ ஈக்குவல் டு 0. இப்போ மீ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் இன்ஆக்டிவ். இப்போ ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் வந்து பார்க்கும்போது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது என்பது. இதே மாதிரிக்கு அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியுமே என்னது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதில் ஐஏ, ஐபி, ஐசி 3மே என்னது நாட் ஈக்குவல்ட்டாக இருப்பாங்க. இப்போ அதில் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா வாட்டர் மாலிகுலும் வினைல் குளோரைடும் பார்த்துருப்போம். அடுத்து இதில் இந்த ரொட்டேஷனல் எனர்ஜி அப்படிங்கிறதுல இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ரொட்டேஷனல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், இப்போ லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாலிகுல்ஸ் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆவாங்க. இப்போ மாலிகுல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்ட்ரெயிட் லைன் என்னது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ் என்ன செய்வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகி போவாங்க. இதே வந்து நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சர்க்கிளில் வந்து பார்ட்டிகிள் வந்து பர்டிகுலர் இடத்துல இருந்து இன்னொரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து மூவ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ஸ், அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் P ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது L ஈக்குவல் டு I இன்ட்டு ஒமேகா பார்த்துருப்போம். I அப்படின்னு சொல்லும்போது அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இதில் பார்த்தோம்னா லீனியர் மொமெண்டத்தில் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ இதில் வந்து PL, P லீனியர் மொமெண்டமும் இது L வந்து ஆங்குலர் மொமெண்டம். அப்போ மாஸ் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு கரஸ்பாண்டிங்காக இருப்பாங்க, அந்த V வந்து ஒமேகாவுக்கு கரஸ்பாண்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிலவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் கைனடிக் எனர்ஜி ஆஃப் இந்த மாலிகுல்ஸோட ரொட்டேஷனல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது அதோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I ஈக்குவல் டு E ரொட்டேஷன் ஈக்குவல் டு 1/2 I ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு L/2I. இது வந்து நம்ம ஏற்கனவே ரிஜிட் ரொட்டேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸில் சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸுக்கும் ஸ்பெரிக்கல் மாலிகுல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஐகன் வேல்யூஸும் இந்த டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தோம்னா கட்சி கேப் ரொட்டேஷனல் ஈக்குவல் டு L கேப் ஸ்கொயர் டிவைட் பை 2I ப்ளஸ் LZ ஸ்கொயர் பை 2I இன்ட்டு எனது பிராக்கெட்டில் 1/IZ மைனஸ் 1/I. இதில் நமக்கு தெரியும் L கேப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர். அதே மாதிரி LZ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலர் Z ஆக்சஸில் இருக்கக்கூடிய அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் ரொட்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் எதில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்கன்னா ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது R θ φ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் அதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் எதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன்னா சிமெட்ரிக் டாப் மாலிகுலுக்கும் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேவ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா அதோட எனர்ஜி ஸ்டேட் டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது 2L+1 ஸ்டேட் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அதில் வந்து நான் டீஜெனரேட் ஆவாங்க கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருக்கும். அதான் என்னது இதில் வந்து ஸ்பெரிக்கல் அண்டு சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸில். இப்போ இதுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கட்சி கேப் ரொட்டேஷனல் YL ± M θ φ ஈக்குவல் டு 1/2I L கேப் ஸ்கொயர் YL ± M θ φ ப்ளஸ் 1/2L 1/IZ மைனஸ் 1/I LZ கேப் ஸ்கொயர் YLM L ± M θ φ அப்படிங்கிறது. அப்போ இதில் இந்த ஐகன் ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் இன் சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது E ரொட்டேஷன் ஈக்குவல் டு H ஸ்கொயர் 8/2 L × L + 1/I ப்ளஸ் M ஸ்கொயர் 1/IZ மைனஸ் 1/I அப்படின்னு போகிறோம். இப்போ L அப்படின்னு சொல்லும்போது அசிமுத் ஆஃப் குவாண்டம் நம்பர், M அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது. இதே இது வந்து ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸில் வந்து அங்கே டீஜெனரேட் அப்படிங்கிறது இருக்காது 2L+1 ஸ்டேட்டில். அதனால் வந்து அங்கே அது நாட் ஃபார் ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் இன் அசிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதே மாதிரியே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். நம்ம மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக்கு கார்பன் ஆக்சி சல்ஃபைடுக்கு இதில் பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ளஸ் மாஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் சல்ஃபர். இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னது கார்பன், இங்கே வந்து என்னது ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, இங்கே சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இந்த கார்பனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் RC அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம்.
அதே மாதிரிக்கு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து இங்கே சல்பர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆர்எஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரிக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து மாஸ் ஆஃப் அது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை R0 அப்படின்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார் லீனியர் மாலிகுலின் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சைடு அப்படின்னு பார்க்கும்போது I = m மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரேடியஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்கொயர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் கார்பன் ரேடியஸ் ஆஃப் கார்பன் ஸ்கொயர் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சல்பர் ரேடியஸ் ஆஃப் சல்பர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்ட் ஆன் ரொட்டேஷன் ஆஃப் மாலிகுல்ஸில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் ஃபார் சிமெட்ரிக் அண்ட் ஸ்பெரிக்கல் டாப் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.